ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். நம்மளுடைய சேனலில் தினசரி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே வரோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழக அரசினுடைய ஓய்வூதியர்களுக்கு 2 மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாக இருக்குது. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்றத பற்றின முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணியாற்றி ஓய்வு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய நபர்களுக்காக தமிழக அரசின் சார்பில் அவ்வப்போது சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகிறது வழக்கம். அந்த வகையில் தற்பொழுது 2 முக்கியமான, இன்னும் சொல்லப்போனால் மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாக இருக்குது. அதில் முதலாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் பென்ஷனை ஃபேமிலி பென்ஷனாக மாற்றுறதுக்கான தற்போது இருக்கக்கூடிய அந்த நடைமுறை சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்கக்கூடிய வகையில் ஒரு புதிய நடைமுறையை வந்துட்டு, அதாவது எளிமையான நடைமுறையை தமிழக அரசாங்கம் கொண்டு வரப்போதாக அறிவிச்சிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனி வரக்கூடிய காலங்களில் இந்த IFHRMS சைட்லேயே வந்துட்டு, அதாவது ஓய்வூதியர் மற்றும் ஃபேமிலி பென்ஷன், அதாவது கணவன் மனைவி ஆகிய 2 பேருடைய விவரங்களையுமே IFHRMS வலைத்தளத்திலேயே பதிவு செய்வோம் அப்படின்ற மாதிரியும். ஸோ இனிமேல் அந்த பதிவு செஞ்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறமா சர்வீஸ் பென்ஷன் ஃபேமிலி பென்ஷனை மாற்றுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். அவருடைய காலத்திற்கு பின்னர் ரொம்ப எளிமையாக உரிய சான்றிதழ் சமர்ப்பித்தால் மட்டும் போதுமானது, ரொம்ப எளிமையாக மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 2வது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பல்வேறு ஓய்வூதியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுடைய சங்கங்களிலிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில், அதாவது ஓய்வூதியர்களுக்கான குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தில் ஓய்வூதியருடைய காலத்திற்கு பின்பு அந்த நிதியை யாருக்கு கொடுக்கணும், அதாவது நியமனதாரரை யாரை நியமிக்கணும் அப்படின்ற தொடர்பாக பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறதால அந்த ஓய்வூதியர் தன்னுடைய உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலேயே வந்துட்டு யார் அவருடைய நியமனதாரரை நியமித்துக் கொள்ளலாம், அதாவது நியமனத்திற்கான கடிதத்தை சமர்ப்பித்தாலே போதுமானது அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசுடைய சிறப்பு செயலாளர் சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 அறிவிப்புகளுமே உண்மையிலேயே ஓய்வூதியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்புகள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த அறிவிப்புகள் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.